சந்தானம் இந்த படத்தை பார்த்துட்டு தூக்கு மாடி சாவணும்னு நான் சொல்றேன். ஏன்னா ஹீரோங்கிற மாய வழக்குல போய் உளுந்து எவனா சொல்லியிருக்கான் நீ ஹீரோவா பண்ணுங்கன்னு பண்ணி ரொம்ப ஒரு சக்சஸ் கொடுக்கறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதுல ஹீரோவா இருந்து நீங்க என்னத்தை சம்பாரிச்சீங்களோ அது இந்த ஒரு படம் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருச்சுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடைக்குது. இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். சந்தானம் இப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு ரசனையே தெரியல. உங்களுக்கு படத்தை பத்தி மக்களுடைய ஆடியன்ஸை பத்தி சுத்தமா பல்ஸே என்னன்னே தெரியல. சுந்தர்சி சாருக்கும் சரி, விஷால் சாருக்கு எல்லாத்தையுமே சொல்றேன். 7 வருஷம் கழிச்சு வந்ததும் ஒரு பாசிட்டிவ், 12 வருஷம் கழிச்சு வராததும் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லுவேன். ஏன்னா படம் நீங்க என்ன படம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இதை 2013 ரிலீஸ் பண்ணி தொலைஞ்சிருக்கலாம்ல. இவ்வளவு உங்களுக்கு இவ்வளவு நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகி விஷால் சாருக்கு உடம்பு சரியில்லாம போய் சந்தானம் சாரை பேக் அடிச்சு இந்த மாதிரி பண்ணீங்க. இந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணீங்க. உங்களுக்கு ரசனையே தெரியல. உங்களுக்கு படத்தை பத்தி மக்களுடைய ஆடியன்ஸை பத்தி சுத்தமா பல்ஸே என்னன்னே தெரியல. சுந்தர்சி சாருக்கும் சரி, விஷால் சாருக்கு எல்லாத்தையுமே சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி படத்தெல்லாம் வேற ஒருத்தர் எடுத்திருந்தா 2010 பொங்கல் இல்ல ஜனவரி 1க்கே ரிலீஸ் பண்ணிருப்பாங்களா. அப்படி ஒரு தரமான படம். பார்க்க திகட்ட காமெடி. சில சந்தான படம்லாம் கிரிஞ்சு பண்ணி வச்சிருப்பாப்ல. கவுண்டர் விட்டாவே ஏயா நீலாம் கவுண்டர் பண்ற அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா இதுல உண்மையிலே சொல்றேன், செம்மையா கனெக்ட் ஆயிருக்கு. சில டபுள் மீனிங்ஸ்லாம் இடையில விடுறாங்க. ஆனாலும் அதை அப்படி பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி சுந்தர்சி சார் படம் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாப்ல. என்ன பொறுத்தவரை பெஸ்ட் ஆஃப் சுந்தர்சி, பெஸ்ட் ஆஃப் விஷால், பெஸ்ட் ஆஃப் சந்தானம் அப்படி சொன்னா. சந்தானம் இந்த படத்தை பார்த்துட்டு தூக்கு மாடி சாவணும்னு நான் சொல்றேன். ஏன்னா ஹீரோங்கிற மாய வழக்குல போய் உளுந்து எவனா சொல்லியிருக்கான் நீ ஹீரோவா பண்ணுங்கன்னு பண்ணி ரொம்ப ஒரு சக்சஸ் கொடுக்கறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய டைரக்ஷன்ல அமைதியா நடிச்சுட்டு அந்த பேரை பணம் சம்பாரிச்சிட்டீங்க. உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு நேம், ஒரு பெரிய பேரு, ஒரு பெரிய நல்ல நடிகன் அப்படின்னு பேர் வாங்க. எல்லாமே இருந்தாலுமே இந்த படத்தை அவங்க உண்மையிலே வருத்தப்படுறாங்க. ஆனா இந்த படத்தை வெளிவரக்கூடாதுன்றது நிறைய பேர் போராடி இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த படத்தை அவ்வளவு பிரச்சனை பண்ணி தான் விட்டுருங்க. சுந்தர்சிக்கே கான்பிடன்ட் இல்லாம தான் பேசினார் அவர். என்னடா இந்த படம் எல்லாம் ஓடாது, நம்ம பேரே கெட்டு போயிடும் நினைச்சுதான் பேசியிருப்பாரு. ஆனா எல்லாத்தையும் உடச்சு தகர்த்தெறிஞ்சது மக்கள் ஆதரவா கொண்டாடுற பெரிய வெற்றின்னு சொல்லலாம். 2025 தமிழ் சினிமாவுக்கு செம்ம துவக்கம்னு சொல்லலாம். அது வர்றதுக்கு ஒரு 12 நாள் ஆச்சு. எத்தனை படங்கள் வந்தாச்சு. இது பாத்தீங்கன்னா குடும்பம் கொண்டாடுற படம். இப்ப பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பெரிய படம் 4 படமும் 3 வேற ஜானர்ல இருக்கு படம். நம்ம மெட்ராஸ்காரன் எடுத்தோம்னா செம்ம ஸ்டோரி, சரியான படம். ஆனா ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் மிஸ்டேக் ஆனதுனால ஒரு ஆவரேஜ் படமா போச்சு. நம்ம பார்த்தோம் கேம் சேஞ்சர் அரைச்சமாவே அரைச்சு அவர் ஏதாவது சக்சஸ் கொடுக்க சொல்லிட்டு போராடுறாரு. அதுக்கான கதைக்கு கார்த்திக் சுப்ராஜா பிடிக்கிறாரு, பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தேர்த்த முடியலன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கடுத்து வணங்கான் அவர் உள்ள வழக்கமான படத்தை பண்ணியிருக்காரு, அவருடைய ராவண படம். ஆனா என்னன்னா அந்த கொலைக்கான ரீசன் ரொம்ப வெயிட் இல்லை. கொலை அந்த பொசிஷன் தப்பா இருந்தாலுமே அதுக்கான ரீசன் சரியில்லை. அதெல்லாம் தாண்டி குடும்பம் கொண்டாடுற ஒரு படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மதகராஜா மீன்ஸ் எம்ஜிஆரும் ஜெயிச்சாரு. இந்த படத்தோட எம்ஜிஆரும் ஜெயிச்சிட்டாரு தான் சொல்ல முடியும். மதகஜ ராஜா இந்த படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம். லாஜிக் எதிர்பார்க்க கூடாது. படத்துல ஸ்டோரி வீக் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சுந்தர்சி படம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். இந்த படத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இருக்கு. பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா 12 வருஷம் கழிச்சு வந்ததும் ஒரு பாசிட்டிவ், 12 வருஷம் கழிச்சு வராததும் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லுவேன். ஏன்னா இது 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா வரலட்சுமி சரத்குமாருக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருந்திருக்கும். அவங்களோட ஆக்டிங் நல்லாவே இருக்கு, உள்ள பார்க்கும்போது தெரியுது. இப்போ வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் என்ன மாதிரி படங்களை ஆதரிக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. எப்படின்னா அதாவது மக்கள் அடிதடி, வெட்டுக்குத்து, வன்முறை இந்த மாதிரி படங்களையே பார்த்துட்டு காமெடி படம் வரும்போது ரொம்ப ஆதரிக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சுந்தர்சியோட படத்தோட பழைய படங்கள்லாம் எடுத்து பாத்துக்கோங்க கம்பாரிசனுக்கு. அவரோட வழக்கமான படங்கள்ல இருக்க காமெடி கூட இந்த படத்துல இல்ல, கம்மி தான். ஆனாலும் விழுந்து சிரிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி படங்களை நாங்க ஆதரிக்கிறோம், விடுங்கடா அப்படின்றது. சந்தானத்துக்கு கூட ஒரு அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தயவு செஞ்சு நீங்க ஹீரோ எல்லாம் வேணாம், தவிர்த்துருங்க, காமெடி என்ன பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி நல்லா தான் பண்ணிருக்காப்புல. மனோபாலா சூப்பரா பண்ணிருந்தாரு. காமெடி எல்லாம் கிடையாது, பாடி லாங்குவேஜ் வச்சாலே மனுஷன் பிச்சுட்டாப்புல பயங்கரமா இருந்துச்சு. மணிவண்ணன் சார் உள்ள பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல பாசிட்டிவ்ஸ் இருக்கு, ஒரு சில நெகட்டிவ். செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாவே கொஞ்சம் லேகா போன மாதிரி தான் இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஒரு சில காமெடிஸ் விழுந்து சிரிப்பீங்க. 12 வருஷத்துக்கு அந்த டைம் கேப் நல்லா தெரியுது காமெடிஸ்லயே. 12 வருஷம் மட்டும் வந்தா ஒரு சில காமெடிஸ் இன்னும் ரசிச்சு பார்த்திருப்போம். இப்ப வர்றதால ஒரு சில காமெடிஸ் எல்லாம் பேக்கெட்டு என்னடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த கம்பேரிசன் இருக்கு. பட் இருந்தாலும் எல்லாம் ரசிச்சதுக்கு காரணம் காமெடி படங்கள் வர்றது இல்ல, இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்றதுதான். லாஸ்ட் 20 மினிட்ஸ் கொஞ்சம் ரொம்ப கடுப்பா தான் போச்சு. அந்த ஹீரோ வில்லன் ஃபைட் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கடுப்பா தான் போச்சு. ஏதோ நம்ம என்டர்டெயின் பண்றதா கடைசியா சதாவெல்லாம் கொண்டு ஒரு பாட்டுலாம் ஆட விட்டாங்க. நம்ம எதிர்பார்த்து செஞ்சுட்டாப்புல, அவ்வளவுதான் சுந்தர்சி அப்படிதான் சொல்லணும். வேண்டான்னு தோணுது. ஹீரோவா இருந்து நீங்க என்னத்தை சம்பாரிச்சீங்களோ அது இந்த ஒரு படம் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருச்சுன்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடைக்குது. இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். சந்தானம் இப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன், வேற ஒண்ணும் இல்ல. விஷாலுக்கு கம்பேக்கா இருக்கும், சுந்தர்சிக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும், வரலட்சுமி நினைச்சாங்கன்னா அவங்களுக்குமே இது ஒரு கம்பேக்காக இருக்கும். நிறைய பேருக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும்.
பார்க்கலாம். சுந்தர்சி படங்கள் இப்படிதான் நம்ம ஒரு பிராண்ட் வச்சிருப்போம், அப்படிதான் இருக்கு உள்ள, தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, தாராளமா பார்க்கலாம். நல்லாவே தெரியுது 12 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஃபிட்டா எப்படி இருந்தாரு, 12 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இப்ப எப்படி ஆயிட்டாரு அப்படின்றது தெரியுது. அதனால யாரும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்றது இதுல இருந்து எடுத்துக்கலாம், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் நல்ல கம்பேக்கா இருக்கும்.